நீதி கதைகள் டிவி. சீதா நகரம் அப்படிங்கிற ஊரு. அங்க ஒரு ஆலமரத்துக்கு கீழே ராமையா சீதா ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. விறகடுப்புல அப்பதான் சீதா நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த விறகடுப்புல நாட்டுக்கோழி குழம்பு செய்யும் போது வர மனம் ஊரெல்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த மனத்தை பார்த்து பக்கத்துல இருக்கிற ராமையா, அடடா, என்ன சீதா, நீ சமைக்கிறத சாப்பிட ஆகாயத்துல இருந்து தேவர்களே வருவாங்க போலயே. நீ வச்ச நாட்டுக்கோழி குழம்போட வாசத்தை பார்க்கும்போது எனக்கு எச்சில் ஊறுது. நம்ம வியாபாரம் இப்படியே நடந்தா நம்ம கடன் எல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடும். எல்லாம் அந்த கடவுளோட கருணைங்க. நாம கலப்படம் இல்லாத பொருட்களை பயன்படுத்துறோம், நேர்மையா சமைக்கிறோம். அது மட்டும் இல்லாம மண்ணடுப்புல சமைச்சா தானாவே சுவை வரும். நீங்க போய் அந்த இலையெல்லாம் கழுவி கொண்டு வாங்க, ஜனங்க வரதுக்கான நேரம் ஆச்சுல்ல. சரி சீதா, நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன். ஆனா என் மனசுல ஒரே ஒரு பயம்தான் இருக்கு. அந்த முதலாளி சுப்பம்மாவும் அவரோட மனைவி காந்தம்மாவும் தினமும் இங்க வராங்க. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது குறைய சொல்லிட்டு பணம் கொடுக்காம போறாங்க. என்ன பண்றது? சீதாவும் கவலையா, என்னங்க பண்றது, அவரு ஊருக்கு பெரிய மனுஷன், அவரை பகைச்சுக்கிட்டு வாழ முடியுமா? சரி, அந்த இலையெல்லாம் கொண்டு வந்து கழுவி வச்சுட்டு அங்க எல்லாரும் வந்தா உட்காரதுக்கு பாய் போட்டு வைங்க. சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு சுப்பையா காந்தம்மா ரெண்டு பேருமே ராமையாவோட ஹோட்டலுக்கு வந்தாங்க. ஊர்ல பெரிய மனுஷன் அப்படின்னு தான் பேரு. ஆனா சுப்பையா சரியான கஞ்ச பிஸ்னாரி. என்னய்யா ராமையா, உங்க வீட்டு குழம்பு வாசம் எங்க வீடு வரைக்கும் வருதே. நேத்து செஞ்ச குழம்புல உப்பும் இல்ல காரமும் இல்ல. இன்னைக்காவது நல்லபடியா குழம்பு செஞ்சிருக்கியா இல்லையா? நாங்க ஒன்னும் சும்மா கேட்கலையே, பணம் கொடுத்து தானே கேட்கறோம். காந்தம்மாவும் ஒத்து ஒதுக்கிட்டு, அட ஆமா ராமையா, நேத்து குழம்புல கறி ரப்பர் மாதிரி இருந்துச்சு, மென்னு மென்னு பல்லெல்லாம் வலிக்குது. என்ன பண்றது, உங்கள மாதிரி ஏழைங்க கடைக்கு பணக்காரங்க நாங்க வந்தாதானே உண்டு, இல்லனா உங்க ஏழைங்க நிலைமையெல்லாம் மோசமாயிடாது. சரி சரி, சீக்கிரமா இலைய போட்டு அதுல சாப்பாட்டையும் போடு. அப்போ ராமையா கொஞ்சம் தயக்கத்தோடவே, ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, நேத்த நான் குழம்ப சாப்பிட்டு பார்த்தேங்க ஐயா. உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க ஒரு வாரமா என் கடைக்கு வந்து சாப்பிடுறீங்க, ஆனா பணம் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பழைய பாக்கி எதனா இருந்தா தயவு பண்ணி இன்னைக்கே கொடுத்துடுங்க ஐயா. அத கேட்டு சுப்பையா கோவமா, என்னடா பணம் கொடுங்கன்னு எங்கிட்டயேவா கேட்கற? என்ன மாதிரி ஆளெல்லாம் உன் கடையில வந்து உக்காந்து சாப்பிட உன் கடையும் நீயும் கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல சாப்பாடு போடு. குழம்பு நல்லா இருந்தா சாப்பிட்டதுக்கு அப்புறமா பணம் கொடுப்பேன், இல்லனா கொடுக்க மாட்டேன். ராமையா வேற வழி இல்லாம பாய போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு வாழை இலையில சாப்பாடும் கோழி குழம்பும் ஊத்தி கொடுத்தான். புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே அந்த சாப்பாட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாங்கி வாங்கி சாப்பிட்டு இலைய கழுவுற மாதிரி அதுக்கப்புறம் போய் கையையும் கழுவுனாங்க. சே, என்னடா குழம்பு இது? இதுல உப்பும் இல்ல காரமும் இல்ல. அது என்ன கோழியா? ஏதோ பூசணிக்காவை சாப்பிட்டா மாதிரி இருக்கு. இதுல இவனுக்கு பணம் வேற நான் கொடுக்கணுமா? ஆமாங்க, ஒழுங்கா குழம்பு செய்ய தெரியாதவங்க எல்லாம் ஹோட்டல் வச்சே நடத்துறது எதுக்குதானோ. என்ன ராமையா இது, எப்ப வந்தாலும் குழம்பு நல்லா இல்ல, ஆனா காசு மட்டும் நல்லா வக்கனையா கேக்குறியே, இந்த குழம்புக்கு எப்படி காசு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க. ராமையா வருத்தமா, பாத்தியா சீதா, அவங்க ரெண்டு பேரும் இப்படியே ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. இப்படியே வார கணக்காயிடுச்சு, ஆனா ₹1 கூட கொடுக்காம இருக்காங்களே. என் பணம் தான் வீணா போய்கிட்டு இருக்கு. இவன் அநியாயத்தை தட்டி கேட்க இந்த ஊர்ல யாருமே இல்லையா? அப்பதான் அந்த ஊரோட தலைவரான பூபதியும் அவருடைய மனைவியான சுசீலாவும் சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. ராமையா சீதாவோட வாடி போன முகத்தை பார்த்து, என்ன ராமையா, என்ன ஆச்சு? எதுக்காக 2 பேரோட முகமும் வாடி போயிருக்கு? பொண்டாட்டி புருஷனுக்குள்ள எதனா பிரச்சனையா என்ன? இல்ல எதனா கடன் பிரச்சனையா? ஆமா ராமையா, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தீர்த்து வைக்க இவர் இருக்காரே. உங்க வியாபாரம் நல்லபடியா தான் நடக்குது, இல்ல கஷ்டப்படுறீங்களா? திருடன் எவனாச்சும் வந்து ஏதாவது திருடிக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்டப்போ ராமையா, திருடனுங்க திருடிக்கிட்டு போனா ஒரு நாள் வருமானம் மட்டும்தாம்மா போகும். ஆனா நம்ம சுப்பையா இருக்காரே, அவரு தினமும் என் கடைக்கு வந்து 2 வேளையும் சாப்பிட்டுட்டு கடைசியில உப்பு இல்ல காரம் இல்லன்னு ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு பணம் தர மாட்டேங்கிறாரு. சீதாவும் கவலையா, ஆமாங்கம்மா, ஒரு வாரமா 2 பேரும் வராங்க, நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுறாங்க, ஆனா கடைசியில இது நல்லால அது நல்லால அப்படின்னு குறைய சொல்லிட்டு காசு கொடுக்காம போயிடுறாங்க. இப்படி இருந்தா எங்க வியாபாரம் எப்படி நடக்கிறது?
பூபதி ரொம்ப கோவமா, என்னது, அந்த கஞ்ச பிசினரி சுப்பையா தினமும் இங்க வந்து சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்காம போறானா? அவங்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தும் இவ்வளோ கேவலமா ஏன் நடந்துக்கிறான்? ராமையா, நான் இருக்கேன், கவலைப்படாத. பாத்தீங்களாங்க, அவன் கஞ்ச புத்திய இந்த அளவுக்கு கேவலமா இறங்கிட்டான். அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். ஆனா அந்த பாடம் அவனுக்கு வாழ்க்கை பாடமாவே இருக்கணும். ஏதாவது யோசிங்க. கண்டிப்பா சுசீலா, நல்லா சாப்பிட்டுட்டு குறையா சொல்லிட்டு போறான். இன்னைக்கு ராத்திரி அவனுக்கு நிச்சயமா ஒரு நல்ல விருந்த வைக்கணும். அந்த விருந்த சாப்பிட்டுட்டு போறவன் இனிமே இந்த ஜென்மத்துல இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. ராமையா, நான் சொல்றத அப்படியே செய். அவன் பாக்கிய அவன் கொடுத்துட்டு போவான் பாரு. அப்படின்னு பூபதி ராமையாவோட காதல ஒரு ரகசியத்தை சொன்னாரு. அத கேட்ட உடனே பாவம் ராமையா முகத்துல ஈ ஆடல. அவன் கை கால் எல்லாமே நடுங்குச்சு. ஐயோ ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நான் குழம்பு வச்சு சுப்பையாவுக்கு கொடுத்தேன்னா அப்புறம் அவரோட உசுறு காத்தோட காத்தா போயிடுமே. அது தப்பு இல்லைங்களா? பூபதி சிரிச்சுக்கிட்டே, அவன் செய்யறதுக்கு உசுறு போனா பரவாயில்ல. நீ அந்த மிளகாவை 10 கொண்டு வா. அதோட இஞ்சி பூண்டுன்னு எல்லாத்தையுமே அரைச்சி வச்சிடு. அதை கொதிக்க வச்சா பார்க்க சிகப்பு கலர்ல இருக்கணும். மற்றது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கறேன். இன்னைக்கு ராத்திரி அவன் உன்னோட கடைக்கு எப்படி ஓடி வரான்னு மட்டும் பாரு. பூபதி சிரிச்சுக்கிட்டே நேரா சுப்பையாவோட வீட்டுக்கு போனாரு. சுப்பையாவோட வீட்டுல, பாத்தியா காந்தம்மா, நான் எவ்வளோ பெரிய முளக்காரன்னு. தினமும் அந்த ராமையாவோட கடைக்கு போய் மூக்கு முட்டை தின்னுட்டு கடைசியில் ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு பணம் கொடுக்காம வரேன் பாத்தியா? என்னங்க சுப்பையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நல்லா சாப்பிட்டுட்டீங்க போலயே. சுப்பையா பதட்டமா, அடடே, வாங்கய்யா வாங்க. எங்கங்க நல்லா சாப்பிட்றது? அந்த ராமையா சரியாவே சமைக்கிறதில்ல. அதான் நான் பணம் கூட கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் செய்யறது சரிதானுங்களே? ஆமா, என்ன திடீர்னு நீங்களே வந்திருக்கீங்க? உங்களை பார்த்துட்டு போக தான் வந்தேன். ஒரு ரகசியத்தை சொல்லலான்னு. இன்னைக்கு ராத்திரி அந்த ராமையா ஒரு ராஜா காலத்து கோழி குழம்ப செய்ய போறானா. அதை ஊர்க்காரங்களுக்கு தரமாட்டானா. ராத்திரி நேரத்துல ரகசியமா வர்ற பணக்காரங்களுக்கு தான் தருவானாமா. அப்போ காந்தம்மா ரொம்ப ஆர்வமா, ராஜா காலத்து கோழி குழம்பா? என்னங்கய்யா, அப்படி அந்த கோழி குழம்புல என்ன ரகசியம் இருக்கு? அந்த குழம்ப சாப்பிட்டா வயசே குறைஞ்சிடும்னு பேசுறாங்க காந்தம்மா. 40 வயசாலு பார்க்க 20 வயசா தெரிவானாமா. அப்படியே அந்த குழம்ப சாப்பிட்டுட்டு தூங்கும்போது கனவுல மகாலட்சுமி வந்து வீட்டுக்குள்ள எங்க புதையில இருக்குன்னு சொல்லுமா. அந்த குழம்புக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் வசூல் பண்றானாமா. அதான் அவன் யாருக்கும் தர்றதில்ல. சுப்பையா ரொம்பவும் ஆசையா, 50 ரூபாயா? அவ்வளோ விலையா? ஆனா அவன் இந்த ரகசியத்தை எங்கிட்டயே மறைச்சி வச்சிருக்கான். நான் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் தானே. முதல்ல அந்த குழம்ப அவன் எனக்கு தானே தரணும். ஒன்றும் இல்லை சுப்பையா, நீங்க தான் பணம் தர்றதில்லையே. பணம் கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் அந்த குழம்ப கொடுக்கறான். அதான் சரி, நான் வேலை இருக்கு, கிளம்புறேன். காந்தம்மா பூபதியை தடுத்து, இருங்க இருங்க பூபதி ஐயா, இன்னைக்கு ராத்திரி எப்படியாச்சும் அந்த ராமையா கிட்ட அந்த கோழி குழம்ப வாங்கி நாங்க சாப்பிட்டுதான் ஆகணும். பணம் கொடுக்காம திறமையா அந்த கோழி குழம்ப சாப்பிட்டு வரோம் பாருங்க. சரி காந்தம்மா, உன் விருப்பம். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த குழம்ப சாப்பிட்டா 1 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்க கூடாதான். தண்ணியை குடிச்சா அந்த குழம்போட மகிமை போயிடும். அப்புறம் புதையல பத்தியெல்லாம் கனவு வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு ராத்திரி 8 மணி ஆச்சு. ஊரே இருட்டுல முழுகி போயிருக்கிறப்போ சுப்பையா காந்தம்மா 2 பேரும் ரகசியமா அந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம ராமையாவோட ஹோட்டல் கிட்ட வந்தாங்க. டே ராமையா, பூபதி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த ராஜா காலத்து கோழி குழம்பு இருக்கே, அதை சாப்பிட தான் வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா பரிமாறு. இந்த ஊர்லயே நான் பெரிய மனுஷன். அப்ப ராமையா பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டே, ஐயா, அந்த குழம்ப உங்களால சாப்பிட முடியாதுங்க ஐயா. ஏன்னா அது விலை அதிகம். 50 ரூபாய் ஆகும். நீங்க பழைய பாக்கிய கூட எனக்கு தர வேண்டியதில்லைங்க ஐயா. அந்த குழம்பு மட்டும் கேட்காதீங்க. காந்தம்மா ரொம்ப கோவமா, ராமையா தேவையில்லாம பேசாத. நாங்க சாப்பிட்டு பார்த்து குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா பழைய பாக்கி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போறோம். நல்லா இல்லனா எதுவுமே கொடுக்க மாட்டோம். சரிங்கம்மா, உங்க விருப்பம். ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குழம்ப சாப்பிட்டா 1 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்க கூடாது. இல்லைன்னா மகிமை போயிடும். ராமையா அவங்களுக்கு 2 பேருக்குமே வாழலைய போட்டு சுட சுட சாதத்தையும் போட்டு அதுல அவன் ஸ்பெஷலா தயார் பண்ண குழம்பையும் ஊத்துனான். அதை பாக்குறதுக்கு நல்ல காரசாரமா கலர்ஃபுல்லா இருந்துச்சு.
சுப்பையா காந்தம்மா 2 பேரும் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதோட சுவை உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஹா, நல்லா கமகமன்னு மனம் வருதில்ல காந்தம்மா. கொஞ்சம் காரமா இருக்கு, ஆனா ருசி நல்லா இருக்கு. ஆமாங்க, லக்ஷ்மி தேவி கனவுல வர போறாங்கன்னா இந்த காரத்தை தாங்கிக்கிட்டு மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு 2 பேரும் காரம்னு கூட பார்க்காம அதை எல்லாத்தையுமே அதிகமா சாப்பிட்டதுனால கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு வயிறுல இருந்து வாய் வரைக்கும் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சுது. காரத்தை தாங்க முடியாம, ஐயையோ காந்தம்மா, காரம் காரம், என் நாக்கெல்லாம் எரியுதே, என் தொண்டை வயிறு வரைக்கும் எரியுதே, கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். ஐயோ காரம் காரம், ராமையா குடிக்கிறதுக்கு சீக்கிரமா தண்ணியை கொண்டு வா. இந்த காரத்தை இப்படியே விட்டா குடலெல்லாம் வெந்து போயிடும் போல தெரியுது. சீக்கிரம் போ, குடிக்கிறதுக்கு சீக்கிரம் தண்ணியை கொண்டு வா. ஐயோ அம்மா, நான் முன்னாடியே சொன்னேன், சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்க கூடாது. அப்படி குடிச்சா அதோட மகிமையே போயிடும். அப்புறம் புதையலை பத்தியெல்லாம் எதுவுமே தெரிய வராது. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சுப்பையா காரம் தாங்க முடியாம, டேய், எனக்கு புதையலும் வேணாம், ஒன்றும் வேண்டாம். என் நாக்கெல்லாம் எரியுது, வயிறே புண்ணாகம் போல இருக்கு. முதல்ல தண்ணியை கொடு, உனக்கு புண்ணியமா போகட்டும். ஏங்க என்னால முடியலங்க, என் நாக்கு வெட்டி தூக்கி போட்டுடலாம் போல தோணுதுங்க. எரியுதே எரியுதே, வாயிலிருந்து வயிறு வரைக்கும் இப்படி எரியுதே கடவுளே அப்படின்னு சொல்லும் போதுதான் பூபதியும் சுஷீலாவும் அங்க வந்தாங்க. அப்போ பூபதி சிரிச்சுக்கிட்டே, என்ன சுப்பையா, ராஜா காலத்து குழம்பு நல்லாவே வேலை செய்து போலையே. நீங்க கத்துறத கேட்டா 20 வயசு பையன் மாதிரி தான் தெரியுது. அட ஆமா சுப்பையா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, அப்பதானே உங்களுக்கு புதையலெல்லாம் கிடைக்கும். உங்க வயசும் பாதி குறைஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி குடிக்காமையே இருங்க. நீங்க திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். என் வயிறெல்லாம் எரியுது. உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். எனக்கு முதல்ல குடிக்க கொஞ்சம் தண்ணியை கொடுங்க. பூபதி சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா சுப்பையா, ஏழையோட வயித்துல அடிச்சு நீ மட்டும் வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியே, அதுக்கான தண்டனை தான் இது. 10 ரூபாய் கொடுக்க கஷ்டப்பட்டியே, இப்ப 10 குடம் தண்ணி குடிச்சாலும் அந்த எரிச்சல் போகாது. முதல்ல ராமையாவுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணம் எல்லாத்தையும் கொடு, கூடவே 50 ரூபாய் கொடு. அப்பதான் உனக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுப்போம். ராமையா இந்தா 50 ரூபாவும் உன்னோட பாக்கி பணமும் நான் தான் கொடுத்துட்டல, கொஞ்சம் தண்ணிய கூட, உனக்கு புண்ணியமா போகட்டும் அப்படின்னு அவங்க பணத்தை ராமையா கிட்ட கொடுத்த உடனே ராமையா வேகமா போய் பானையில தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தான். தண்ணிய பார்த்த உடனே 2 பேரும் பானையோடவே அந்த தண்ணிய குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு காரமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல எரிச்சல் நின்னு போச்சு. அப்போ சுப்பையா ரொம்பவும் சோர்வா கண்ணுல கண்ணீரோட, பூபதி ஐயா, தயவு பண்ணி மன்னிச்சிடுங்க. ஒரு ஏழையை ஏமாத்தி அவங்கிட்ட இருந்து இலவசமா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டது தப்பு தான். அதுக்கு திட்டம் போட்டு ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஏழையோட வயிறு எரிஞ்சா அது எப்படி இருக்கும்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஆமா ராமையா, எங்களை மன்னிச்சிடு. நீ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு நாங்க பணம் கொடுக்காம இருந்தது தப்புதான். அதுக்கான சரிய தண்டனையை தான் நாங்க அனுபவிச்சிருக்கோம். அப்போ ராமையா அவங்க 2 பேரையும் பார்த்து, பரவாயில்லங்க ஐயா, உங்க தப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. என் பாக்கி பணத்தையும் கொடுத்துட்டீங்க. எனக்கு இதுவே போதும். இனிமே கஷ்டப்படாம நான் வியாபாரத்தை பண்ணிப்பேன். பூபதி ஐயா, நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். பாத்தியா காந்தம்மா, ஒருத்தங்க வயித்துல அடிச்சு நீ நல்லா சாப்பிடணும்னு நினைச்சா கடவுள் இப்படிதான் தண்டனைய கொடுப்பாரு. அப்போ பூபதி எல்லாரையும் பார்த்து, பார்த்தல சுப்பையா, ஏழையோட வயித்துல அடிச்சு நீ சந்தோஷமா இருக்க பாத்தீனா, உன்னோட வயிறு இப்படி தான் எரியும். நீ மட்டும் நேர்மையா பணம் கொடுத்திருந்தா அவன் சமையல் உனக்கு அமிர்தமா இருந்திருக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு ஏழையோட உழைப்ப திருட்டுத்தனமா எடுத்துக்கணும் அப்படின்னு யார் யோசிச்சாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமா கடவுள் ஒரு நாள் பாடத்தை கத்து கொடுப்பாரு. அது கடவுளா இருக்கலாம், இல்ல கடவுள் மாதிரி வர மனுஷங்களாவும் இருக்கலாம். ரங்காபுரம் ஊர்ல அது ரங்கையாவோட வீடு. ரங்கையா ரொம்ப கோவத்தோட உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் முன்னாடி ஏழையான ராமையாவும் அவனுடைய மனைவியான சீதாவும் கை கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கையா கோவமா, என்ன ராமையா, வாடகைக்கு வீட்டை கொடுத்தா 3 மாசமா வாடகை கொடுக்காம இருக்கியே. வாடகை கொடுக்கறதுனா இரு, இல்லனா வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பு. ராமையா தயக்கத்தோட, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க ஐயா. போன தடவை விளைச்சல் சரியா வரல. இந்த தடவை விளைச்சல் கைக்கு வந்ததும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மொத்தமா கொடுக்கறேன். சீதா அழுதுகிட்டே, ஐயா ஆமாங்க ஐயா, அந்த குடிசையை தவிர எங்களுக்கு வேற ஆதாரம் இல்ல ஐயா.
இன்னும் ஒரு வாரமாவது அவகாசம் கொடுங்கய்யா, வேற எங்கேயாச்சும் போயிடுறோம். அப்போ ரங்கம்மா இடுப்புல கைய வச்சுக்கிட்டு கம்பீரமா, ஓ, இன்னும் ஒரு வாரம் அவகாசம் வேணுமா? இன்னும் ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தா மறுபடியும் ஒரு வாரம் கேப்பீங்க. உங்க கண்ணீரை பார்த்தெல்லாம் நாங்க அசைய முடியாது. ஆமாக்கா, நேத்து இவங்க வீட்டு பக்கமா போனா புருஷன் பொண்டாட்டி உக்காந்துட்டு நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா வாடகை கட்ட பணம் இல்லையாமா? வா, இப்பவே அந்த வீட்டை காலி பண்ண வைக்கலாம். அப்பதான் சூரையா அங்க வந்து, என்னென்ன இன்னும் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இவங்க பொருளை எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு போட்டு போட்டாச்சு. நம்ம வீடு நம்ம கிட்ட வந்துடுச்சு. அதை கேட்டு பாவம் ராமையா, என்னங்க ஐயா இப்படி பண்ணிட்டீங்க? வீட்டில் 2 சாமி போட்டாவும் ஒரு பானையும் தவிர எதுவும் இல்லையே, அதையா தூக்கி வெளியில போட்டீங்க? வெளியில தூக்கி போடாம என் வீட்லயே வச்சுக்க முடியும்? கிளம்பு கிளம்பு, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ராமையா சீதா 2 பேரும் கண்ணுல கண்ணீரோட அவங்க வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க 2 பேரும் தூக்கி போட்ட பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊர் எல்லையில இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட போனாங்க. அந்த மரம் ரொம்ப பெருசு, அதுல பெரிய மரபொந்தும் இருந்துச்சு. சீதா அதை பார்த்து, ஏங்க, இந்த மரபொந்த பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு? உள்ள 2 பேரு தாராளமா படுக்கலாம். பேசாம இதையே நாம வீடா மாத்திக்கலாங்க. அந்த ரங்கையோட குடிசையை விட இதுவே நல்லா இருக்கு. ராமையா அந்த மரபொந்த பார்த்து, ஆமா சீதா, கடவுள் ஒரு வழியை மூடினாலும் இன்னொரு வழியை துறப்பான்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்போ வாடகைக்கு வீடு இல்லைனாலும் இந்த மரபொந்தாவது கிடைச்சிருக்கே. இனி இந்த மரபொந்து தான் நம்ம வீடு. அப்படி அன்னைக்கு ராமையா சீதா 2 பேரும் அந்த மரபொந்தையே அவங்க வீட்டா மாத்திக்கிட்டாங்க. சீதா அவங்க 2 பேருக்காகவும் சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த பக்கமா சுப்பையா வந்துகிட்டு இருந்தான். அடடே ராமையா, சீதா, என்னம்மா இது? அந்த ரங்கையா உங்களை வீட காலி பண்ணி அனுப்பிட்டானாமே, அதனால தான் இங்க வாழறீங்களா? சீதா எழுந்திருச்சு, ஆமாங்க அண்ணன், இந்த மரபொந்து தான் இப்ப எங்களுக்கு ஆதாரமா இருக்கு. இதுதான் நாங்க வீடா மாத்திக்கிட்டு இருக்கோம். சரிண்ணே, வந்தது வந்துட்டீங்க, உக்காருங்க. சூடா சமைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். ரொம்ப சந்தோஷமா. உங்க வீட்டில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் அந்த வாடகை வீட்டில் கூட இருக்காது. ஆனா உங்க சந்தோஷத்தை பார்த்து ரங்கையா பொறுத்துக்க மாட்டானே. பேசாம நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சிடுங்க, சரியா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோங்க ஐயா. நாளைக்கு காலையில அவன் இந்த பக்கமா வருவான்ல, அப்ப நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. அடுத்த நாள் காலையில ரங்கையா சூரையா 2 பேரும் வயலுக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. அந்த மரபொந்துல ராமையா சீதா 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாங்க. அப்போ சூரையா, என்னன்னு இந்த ராமையா எங்கேயோ ஓடி போயிட்டான்னு பார்த்தா இங்க சந்தோஷமா வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கானே. அதை கேட்டு ரங்கையா, அவன் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு கோபம் வருது சூரையா. எனக்கு பணம் கொடுக்காதவன் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? அதே நேரத்துலதான் சுப்பையா அவனுடைய பொண்டாட்டியான சுஷீலா கூட அங்க வந்தா. ரங்கையா சூரையாவோட காதுல விழற மாதிரி இப்படி சொன்னான். சுசீலா, ராமையாவோட அதிர்ஷ்டத்தை பாத்தியா? மரபொந்துல வீடு கட்டி மகாராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். சுஷீலா எதுவும் தெரியாத மாதிரி, என்னங்க சொல்றீங்க நீங்க? ஒரு பெரிய மரபொந்துக்குள்ள படுத்தா எப்படி மகாராஜா ஆகுறது? இந்த மரம் சாதாரண மரம்னு நினைச்சியா? 100 வருஷ பழமையான மரம். பௌர்ணமி அன்னைக்கு தேவதை வந்து மரத்தோட பொந்துல யார் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்கள கோடீஸ்வரங்களா மாத்தி விட்டுடும். இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதால தான் ராமையா இங்க வந்திருக்கான். அவன் முகத்துல சந்தோஷத்தை பாரேன். ராத்திரி அவனுக்கு தங்கம் கிடைச்சிருக்கும் போல. அட கடவுளே, உண்மையாவாங்க? அப்ப நாமளும் அந்த மரபொந்துக்குள்ள படுத்துக்கலாமா? நமக்கும் தங்கம் கிடைக்கும்ல. நமக்கு எங்க இருக்க அந்த யோகம்? இந்த மரத்தோட பொந்துல ஒரு நாள் படுத்தா போதும், 7 தலைமுறைக்கு தேவையான வசதி கிடைக்கும். இப்ப மரபொந்துல வாழறது ராமையா. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லார விட பெரிய பணக்காரன் ஆயிடுவான். சரிவா? அப்படி சுப்பையா சுஷீலா 2 பேரும் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சூரையா ரங்கையாவோட மனசுல ஒரு பெரிய பேராசை வந்துருச்சு. கேட்டியாடா சூரையா, இந்த மரபொந்துல படுத்தா தங்கம் கிடைக்குமா? அதனால தான் இந்த மரபொந்துக்குள்ள வந்து படுத்திருக்கான். எவ்வளோ அறிவு இவனுக்கு! அண்ணா, அந்த சுப்பையா பொய் சொல்ல மாட்டான். இன்னைக்கு தானே பௌர்ணமி. இன்னைக்கு மட்டும் ராமையா இங்கே இருந்தா நம்மளை விட பெரிய பணக்காரன் ஆயிடுவான். அப்படி அவனை ஆக விடக்கூடாது. அது எப்படிடா அவனை பணக்காரனாக விடுவேன்? இந்த ஊரும் இந்த மரமும் எனக்கு தான் சொந்தம். அவனை இழுத்து வெளியில போடுறான் பாரு. ரங்கையாவும் சூரையாவும் ரொம்பவும் கோவமா ராமையா சீதா 2 பேருக்கிட்டையும், டே ராமையா, யாரை கேட்டு இந்த மரபொந்துக்குள்ள வாழற? இது என் வயலுக்கு பக்கத்துல இருக்கு, ஒழுங்கா காலி பண்ணு. ராமையா ரொம்ப கவலையா, ஐயா, இது மரம். இந்த மரம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சொந்தம். இங்கிருந்து நீங்க என்ன விரட்ட முடியாது.
இங்க ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குங்க ஐயா. ராத்திரி எனக்கு ஒரு நல்ல கனவு வந்துச்சு. அப்போ சூரையா ரொம்ப கோவமா, உனக்கெல்லாம் கனவு ஒரு கேடு. அந்த கனவு வர வேண்டியது எங்க அண்ணனுக்கு. ஒழுங்கா இந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பு. அப்போ சீதம்மா ரொம்ப கவலையா, அநியாயங்கய்யா, உங்க குடிசை விட்டுதான் வெளியில போக சொல்லிட்டீங்க. இன்னைக்கு ஒரு ராத்திரியாவது இங்க தங்கிட்டு அதுக்கப்புறமா போறோமே. ஓ, இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்கியே ஆகணுமா? அது எதுக்குன்னு எனக்கு தெரியும். மரியாதையா கிளம்புறீங்களா இல்ல அடிச்சு விரட்டவா? சரிங்க ஐயா, எல்லாம் எங்க நேரம். நாங்க கோவில் மண்டபத்துல போய் தங்கிக்கிறோம். உங்க இடத்த நீங்களே வச்சுக்கோங்க. ராமையா சீதா போன உடனேயே ரங்கையா சந்தோஷமா, பாத்தியாடா, இன்னைக்கு ஒரு நாள் தங்கி மொத்த தங்கத்தையும் வாங்கிக்க பார்த்திருக்கான். இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம குடும்பம் எல்லாருமே இங்க தான் தங்கணும், சரியா? அன்னைக்கு ராத்திரி 9 மணி முழு நிலா தெரிஞ்சது. ஏன்னா அன்னைக்கு முழு பௌர்ணமி. ரங்கையா சூரையா அவங்க பொண்டாட்டிங்களோட அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. ஆனா அந்த மரபொந்துக்குள்ள 2 பேரு தான் இருக்க முடியும். ரங்கம்மா பார்த்து, ஏங்க, இந்த மரபொந்து இவ்வளவு சின்னதா இருக்கு, இதுல 4 பேரு எப்படி படுக்கிறது? இருட்டா வேற இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயந்தா தங்கம் கிடைக்குமா? ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு ராத்திரி உள்ள போய் படுத்து தூங்கு. விடிஞ்சா நமக்கு தங்க மழை பொழியும். 4 பேரு ஒருத்தங்கள ஒருத்தங்க மாத்தி மாத்தி தள்ளிக்கிட்டு அந்த மரபொந்துக்குள்ள போயிட்டாங்க. அங்க அவங்களுக்கு உட்கார வாட்டப்படல, ஏன் மூச்சு விட கூட முடியல. ஐயோ, என் இடுப்பெல்லாம் வலிக்குது. ஏங்க, ஏன் கால் மேல உக்காந்துருக்கீங்க? கொஞ்சம் நகருங்க. நான் எங்க போறது? பின்னாடி அண்ணா உக்காந்துருக்காரு. அண்ணி வேணும்னா கொஞ்சம் நகர்ந்து உட்கார சொல்லு. ஐயோ, என் பட்டு புடவையும் வீணா போய்கிட்டு இருக்கு. ஐயோ, இங்க காத்து கூட வர மாட்டேங்குதே. வாய மூடுங்க. தங்கத்துக்காக கஷ்டப்பட மாட்டீங்களா? பாவரங்கம்மா, ஐயோ, இந்த மரபொந்துக்குள்ள ஏதோ பூச்சி போட்டு இருக்கு போல தெரியுதுங்க. என் கைய போட்டு கடிக்குது. நான் போறேங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு வந்த சுப்பையா ராமையா 2 பேரும் ஏதோ பேய் கத்துற மாதிரி பயங்கரமா ஒரு சத்தத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓ, என் மரத்துல யாரு படுத்திருக்கிறது? உங்களை சாப்பிட போறேன். அத கேட்டு எல்லாரும் பயந்து போய், ஐயோ, என்னது இது? இந்த பயங்கரமான சத்தம் கேட்கும்போது இந்த மரபொந்துக்குள்ள தங்கம் இல்ல, பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப சூரையாவும் பயந்து போய், ஆனா இந்த மரம் தங்கத்தை கொடுக்காது. நம்ம உயிரை எடுக்கும் போல. வானே ஓடிடலாம். ரங்கையாவும் பயந்து போய், டேய், முதல்ல நான் வெளியில போறேன். எனக்கு இங்க காத்து வர மாட்டேங்குது. மூச்சு முட்டுறா மாதிரி இருக்கு. 4 பேரும் பயத்துல ஒருத்தங்கள ஒருத்தங்க தள்ளி கஷ்டப்பட்டு மரபொந்த விட்டு வெளியில வரும்போது கால் தடுக்கி கீழே விழுந்து எழுந்துச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்து சுப்பையா ராமையா 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அடுத்த நாள் காலையில ரங்கையா வீட்டுக்கு முன்னாடி ஊஜனங்க எல்லாரும் இருந்தாங்க. ராமையா, சீதா, சுப்பையா, சுஷீலா ஊர்க்காரங்களோட வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க ஜமீன்தார் ஐயா, உங்க வீட்டுல 7 தலைமுறைக்கு தேவையான தங்கம் இருக்குன்னு பார்க்க வந்தோம். ஆனா நீங்க என்னன்னா அடிபட்டு வந்து நிக்கிறீங்களே. சூரையா கோவமா, நீங்க சொன்ன மாதிரி எங்க தங்கமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த மரபொந்துல பேய் இருக்கு போல. நேத்து கொசுக்கடியோட சேர்ந்து அந்த பேயும் எங்களை கடிச்சு போட்டிருக்கோம். நல்ல வேலை, நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். ஆமாங்கண்ண, என் பட்டு புடவையெல்லாம் கிழிஞ்சு போய் என் உடம்பெல்லாம் கெண்டு கெண்டா இருக்கு. அந்த ராமையாவும் சீதாவும் அதுல எப்படி நிம்மதியா இருந்தாங்களோ. நாங்க அந்த மரபொந்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த மரத்தோட மகிமை இல்ல, எங்களுடைய மனசு. நாங்க அதிகமா எதுக்கும் ஆசைப்பட மாட்டோம். இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்ததுனாலதான் எங்களால சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. பாத்தீங்களா, அந்த மரத்துக்கு எந்த மகிமையும் இல்ல, சாதாரண மரம். பாவம் ராமையா அங்க போய் தங்கிக்கிட்டு இருந்தா அதை கூட பார்த்து உங்களால பொறுத்துக்க முடியலையா? அதனாலதான் உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க இப்படி பண்ணோம். நேத்து ராத்திரி சத்தத்தை உருவாக்கி உங்களை யாரு பயமுறுத்தினது? யாரும் இல்ல, நான் தான். பூஜனுங்க எல்லாம் சுப்பையோட திட்டத்தை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ரங்கையா, சூரியா, ரங்கம்மா எல்லாருமே ஜனங்க சிரிக்கிறத பார்த்து தலை குனிஞ்சு நின்னாங்க. என்ன மன்னிச்சிடு ராமையா, நான் பண்ணது தப்புதான். பணத்தாசையால இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. ஆனா இனிமே இப்படி செய்ய மாட்டேன். என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. ஆமாப்பா ராமையா, எங்களை மன்னிச்சிடு. உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததுக்கு கடவுள் எங்களுக்கு இப்படி தண்டனை கொடுத்ததா நினைச்சுக்கிறோம். ராமையா, இனிமே நீ வாடகையெல்லாம் தர வேண்டாம். அந்த வீடு உனக்கு தான். அந்த வீட்டை உன் பேருக்கு மாத்தி கொடுக்கறேன். நீயும் சீதாவும் நல்லா வாழ்ந்துக்கோங்க. அப்ப ராமையா சந்தோஷமா கண்ணுல கண்ணீரோட, ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்க மனசு மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுப்பையா அண்ணன், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சுப்பையா சிரிச்சுக்கிட்டே ஊஜனங்களை பார்த்து, எல்லாரும் கேளுங்க. ஏழைங்க மரபொந்துல படுத்தாலும் நிம்மதியா தூங்குவாங்க. ஆனா பணக்காரங்க மாளிகையில படுத்தாலும் நிம்மதியா தூக்கம் வராது.
பூஜனுங்க எல்லாரும் சுப்பையாவோட புத்திசாலித்தனத்தை பாராட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ராமையாவும் சீதாவும் அவங்க பழைய குடிசைக்கே மறுபடியும் போயிட்டாங்க. ரங்கையா ரங்கம்மா தம்பதிகள் எல்லாருமே ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, ஒருத்தங்க ஆசைப்படுறது தப்பு இல்ல, ஆனா பேராசைப்படுறது தப்பு. நமக்கு இது போதும், இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. பத்தாவது வேணும் வேணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே கஷ்டம்தான் படுவாங்க. ஆகாயத்துல தரைக்கழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி மழை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது அந்த காலத்துல இருந்த ஒரு அழகான சின்ன கிராமம். இப்போ இருட்டுல முழுகி போயிருந்துச்சு. விளக்கு வெளிச்சத்துல ரங்கையாவும் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். அடுப்பங்கரையில ரங்கம்மா அடுப்பு சரியா எரியாம புகையில பாவம் மாட்டிக்கிட்டா. ரங்கம்மா, அடிக்கிற மழையை பார்த்தா இந்த மழைக்கு நம்ம மேல ஏதோ பகை மாதிரி தெரியுது. அடிக்கிற மழையில அணைக்கட்டு கூட உடைஞ்சிடும் போல. ரங்கம்மா உடனே வெளியில வந்து, ஏங்க உங்களை நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? இப்படி காத்து வீசுது, திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி வெளியில உட்காந்து ஆகாயத்தை பார்த்து அப்படி என்ன தத்துவம் தான் சொல்ல போறீங்க? அட நீ வேற ரங்கம்மா, அந்த இடி மின்னல் சத்தம் டே ரங்கம்மா கவனமா இருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது உங்களையோ என்னையோ பயமுடுத்தல, அடுப்புக்குள்ள படுத்திருக்கிற பூனையை தான் பயமுடுத்தது போல. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, இந்த மழைக்கு யாருமே வெளியில வர மாட்டாங்க. ஒரு வேளை வந்தாலும் அந்த கால்வாயை தாண்டுற அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. அந்த மாட்டு வண்டியில இருந்து கையில கொடைய பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆளு கீழே இறங்குனான். அவனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தலையில இருந்து உடம்பு வரைக்கும் போர்வைய போத்திக்கிட்டு. அப்போ ராமையா, மச்சான் இருக்கியா? உசுறு போற மாதிரி இருக்கு. ரங்கையா ரொம்ப ஆச்சரியமா, அட என்ன ராமையா, இந்த நடுராத்திரியில இங்க வந்திருக்க? ரங்கம்மா உள்ள இருந்து வந்து, ஐயோ என்ன அண்ணா என்ன அண்ணி இது, வாங்க உள்ள வாங்க. ரெண்டு பேரும் உள்ள வந்ததுக்கு அப்புறமா, என்ன சொல்ற ரங்கம்மா, காலையிலே கிளம்புனான்னு சொன்னேன், நட்சத்திரம் சரியில்லைன்னு உங்க அண்ணன் தடுத்துட்டாரு. இப்ப வர வழியில மழையில மாட்டிக்கிட்டோம். அதுக்கு ராமையா, சுமாரு லக்ஷ்மி, அந்த நட்சத்திரத்தால தான் இப்ப உங்க அண்ணன் வீட்டுக்கு உசுரோட வந்திருக்கோம். இல்லைன்னா கால்வாயில இருக்கிற முதலைக்கு பலியாயிருப்போம். என்னது முதலையா? முந்தா நேத்து தானே பசங்களாம் அந்த கால்வாயில நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமையா சிரிச்சுக்கிட்டே, என்னமோ மச்சான், நான் தண்ணியில இறங்கினதும் கல்லு கூட பாக்குறதுக்கு முதல மாதிரி தான் தெரியுது. சரி சரி, முதல்ல ஈர துணிய மாத்திக்கோங்க. குளிர்ல உங்க உடம்பெல்லாம் எப்படி நடுங்குது பாருங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே அடுப்பங்கரையில வந்து உக்காந்துட்டாங்க. ரங்கம்மா சூட சாப்பாடு சமைச்சு கொடுத்தா. கூட தொட்டுக்க அப்பளமும் வச்சா. அடடா ரங்கம்மா, குழம்பு அருமையா இருக்கு. என் வீட்டுல லக்ஷ்மி சமைக்கிற குழம்பை விட இந்த குழம்பு நல்லா இருக்கு. அப்போ லக்ஷ்மி கோவமா, ஓஹோ நான் சமைக்கிற சாப்பாடு நல்லா இல்லையா? நாளைக்குல இருந்து என் கையில தானே சாப்பிடணும். அப்ப வச்சுக்கிறேன் நான் உங்களை. சரி ராமையா, என்ன விஷயமா வந்திருக்க? ராமையா சோகமா, ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம பக்கத்து ஒரு மாணிக்கம் ஞாபகம் இருக்கா? அந்த கஞ்ச பிசுனாரியா, யார் வாழ்க்கையும் நல்லா இருந்தா அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆமாம் மச்சான், அவன்தான். இப்போ என் 30 ஏக்கர் பூமி மேலே அவன் கண்ணு விழுந்திருக்கு. என் பூமியை அவங்க தாத்தா காலத்து பூமின்னு பொய் பத்திரம் தயாரித்து வாங்க பார்க்குறான். லக்ஷ்மியும் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ரொம்ப பயமா இருக்குன்னு. எங்களுக்குன்னு வேற என்ன இருக்கு? இவங்க தாத்தா காலத்துல விட்டுட்டு போன அந்த ஒரு சொத்து மட்டும் தானே எங்களுக்கு ஆதாரம். அழாதீங்க அண்ணி, அந்த ஆளுக்கு அவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? உங்க புருஷன் அப்பாவின்னு இப்படியெல்லாம் பண்ணுவானா? நாளைக்கு என் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சொத்துன்னு கொடுக்கறதுக்கு இருக்கிறது அந்த பூமி தான். அதுவும் போனா நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு மனசாட்சின்னு எதுவுமே இல்லைன்னு. எங்க வாழ்க்கை வீணாயிடுமோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, இந்த ரங்கையா இருக்கிற வரைக்கும் உங்க பூமிக்கு எதுவும் ஆகாது. அந்த மாணிக்கத்தோட திட்டம் எனக்கு புரியுது. அவன் பூமிக்காக இல்லை, அதில் இருக்கிற புதையலுக்காக நாடகம் ஆடுறான். ஆமா மச்சான், என் பூமியில புதையல் இருக்குன்னு ஊர்ல யாரோ கதை கட்டி விட்டுருக்காங்க. அதை அவன் ரொம்ப நம்புறான். அது கேட்டு ரங்கையா, சரி சரி, நாளைக்கு பஞ்சாயத்துல நான் சொல்ற மாதிரி சொல்லு. அது கேட்டு ராமையா, ஐயா கும்பிடுறாங்க ஐயா, இந்தாங்க ஐயா என் பூமி அப்படின்னு தூக்கி கொடுக்க சொல்றியா? நீயும் அவன் பக்கமே பேசுறியா மச்சான்? அந்த ஒரு பூமி தான் எனக்குன்னு இருக்கு மச்சான். இருங்க இருங்க அண்ணி, ஏங்க எது சொன்னாலும் ரகசியமா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறதுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க போல. சரி சரி, மெதுவா சொல்லுங்க. அப்போ ரங்கையா அவனுடைய திட்டத்தை சொன்னான். ராமையா கேட்டான், அவனுக்கு அந்த புதையல் மேல தானே ஆசை.
அவன் பள்ளத்தை தோண்டி அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்ணட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு பத்திரத்தை எழுதி வாங்கிக்கலாம். ரங்கையா ராமையாவை பக்கத்துல வர சொல்லி ஒரு 2 நிமிஷம் அவன் காதுல ஏதோ ரகசியத்தை சொன்னான். கொஞ்சம் கொஞ்சமா ராமையாவோட முகத்துல சந்தோஷம் வந்துச்சு. ராமையா சத்தமா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, அட மச்சான், உனக்கு இவ்வளோ அறிவா? உனக்கு இருக்கிற அறிவு அந்த நரிக்கு கூட இருக்காது போல. ஆனா இது நல்ல பிளான் தான் மச்சான். அப்போ லக்ஷ்மிக்கு ஒண்ணுமே புரியாம, என்னங்க ரகசியம் அது, என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்ச நேரம் சிரிப்பேன் இல்லையா? ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, ஆம்பளைங்களுக்குள்ள 1008 ரகசியம் இருக்கும், நமக்கு எதுக்கு அண்ணி, வாங்க நாம படுத்து தூங்கலாம், நாளைக்கு காலையில விடியறது நல்ல விடியலா இருக்கும். அடுத்த நாள் காலையில பஞ்சாயத்துக்கு ஊஜனங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ரங்கையா ராமையாவும் வந்தாங்க. மாணிக்கம் வாயில வெத்தலை பாக்க போட்டு மென்னுக்கிட்டு பட்டு வேட்டி சட்டைய போட்டுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வந்தான். வந்தவன் கொஞ்சம் கூட பயமே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்தும் தொடங்குச்சு. என்ன ராமையா, ராத்திரி முழுக்க நல்லா யோசிச்சிருப்பியே. பூமியை எனக்கு கொடுக்க போறியா இல்ல சண்டை போட போறியா? நல்லா யோசிச்சு முடிவை சொல்லு. ராமையா பயப்படுற மாதிரி நடிச்சு, ஐயோ ஐயா, நீங்க பெரிய மனுஷன், உங்க கூட சண்டை போட முடியுமா? நீங்களே எடுத்துக்கோங்க. அதை கேட்டு மாணிக்கத்தோட ஆட்கள் சிரிச்சாங்க. ஆனா ஒரே ஒரு கோரிக்கைங்க ஐயா, அந்த பூமியில புதையல் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது கிடைச்சதுன்னா அதுல எனக்கு கொஞ்சம் பங்கு மட்டும். அதை கேட்டு மாணிக்கம் சிரிச்சுக்கிட்டே, அது எப்படி? அந்த பூமியை எனக்கு தான் சொந்தம்னும் போது அந்த புதையலும் எனக்கு தானே சொந்தம். அதுல இருந்து ₹1 கூட யாருக்கும் தர மாட்டேன். அதை கேட்டு ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, ஐயா இங்க பாருங்க, உங்களுக்கு புதையல் கிடைச்சா யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனா ராஜாவுக்கு ஒரு பங்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும். மாணிக்கம் கோமா, என்னது ராஜாவுக்கு கொடுக்கணுமா? ஆமா, முதல்ல நீ யாரு? ராமையா சொந்தக்காரனா? ஆமாங்க ஐயா, இந்த பூமி உங்களது இல்லைன்னு நிரூபிக்க எங்க கிட்ட தாத்தா காலத்து பத்திரம் இருக்கு. ஆனாலும் அந்த பூமியை உங்களுக்கு கொடுக்க தயாரா தான் இருக்கோம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான், நீங்க எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கணும். சொல்லுறாங்க ஐயா, என்ன நிபந்தனை? ஐயா, இவர் பூமியை தோண்டிக்கட்டும், அங்க புதையல் கிடைச்சாலும் எடுத்துக்கட்டும். ஆனா அதுல பாதிய நியாயமா ராமையாவுக்கு கொடுக்கணும்ல. ஆனா ஒருவேளை அங்க புதையல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, என் மச்சானோட பூமியை வீணாக்குனதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதை எவ்வளவு கொடுக்கறாருன்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க. அதை பத்திரமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா நாங்க ஒத்துக்கறோம். பஞ்சாயத்தை சுத்தி இருக்கிற ஜனங்க எல்லாருமே ஏதோ ரகசியமா பேச ஆரம்பிச்சாங்க. மாணிக்கத்துக்கு அந்த இடத்துல புதையல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல நம்பிக்கை ரொம்ப அதிகம். எப்படியும் புதையல் கிடைக்கதான் போகுது, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள அவன் முடிவெடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லார்கிட்டையும், சரிடா, அந்த புதையல் எனக்கு தான் சொந்தம், நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன், எடு பத்திரத்தை. ஊரோட தலைவர் பத்திரத்தை தயார் பண்ணாரு. அதுல மாணிக்கம் கையெழுத்து போட்டான். அதை பார்த்து ராமையாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா லக்ஷ்மிக்கு மட்டும்தான் எதுவுமே புரியல. ஒரு மாசத்துக்கு அப்புறமா ஊர்ல மறுபடியும் பஞ்சாயத்து கூடுச்சு. பஞ்சாயத்துல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்ப ராமையா கையில பத்திரத்தோட பஞ்சாயத்துக்கு வந்தான். பஞ்சாயத்துக்கு வந்த மாணிக்கம் தைரியமா இல்லாம தலைய தொங்க போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஒரு மாசமா அவனுடைய ஆட்கள் ராமையோட பூமியில எங்கெங்கயோ பள்ளம் தோண்டிட்டாங்க. ஆனா அவன் எதிர்பார்த்த புதையல் அவனுக்கு கிடைக்கல. இங்க பாருங்க ஐயா, அந்த பத்திரத்துல எழுதி இருக்கிறபடி நீங்க பள்ளம் தோண்டி உங்களுக்கு புதையல் கிடைக்கல. அதனால நீங்க ராமையாவுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். சொத்தி இருக்கிற ஜனங்க விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அதுல ஒரு வயசான பாட்டி, இந்த மாணிக்கத்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன, ஊருக்காரங்க கஷ்டத்தை முழுங்க பார்த்தான்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. இன்னொருத்தங்க சிரிச்சுக்கிட்டே, இவரு பொண்டாட்டி நிலைமை இன்னும் மோசம். போன மாசம் வரைக்கும் பட்டு புடவைய கட்டிக்கிட்டு பந்தாவா ஊருக்குள்ள வரவங்க இப்போ பணத்தை இழந்து வீட்டுக்குள்ள அடுப்பு ஊதிக்கிட்டு இருக்காங்களாம். முகத்தை காட்ட முடியுமா எங்க கிட்ட? அப்படி ஊஜனங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாணிக்கம் எழுந்துருச்சு. ராமையாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒரு பையில போட்டு அதை கொடுத்துட்டு அந்த பத்திரத்தையும் வாங்கி கிழிச்சு போட்டுட்டு தலை குனிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். ராமையா நேரா அங்கிருந்து ரங்கையாவோட வீட்டுக்கு போனான். கையில ஒரு ஸ்வீட் பாக்ஸ், அது கூடவே பட்டு வேட்டியும் பட்டு புடவையும். மச்சான், ரங்கம்மா வெளியில வாங்க, நம்ம திட்டம் வேலை செஞ்சிடுச்சு. நம்ம பூமியும் கையை விட்டு போகல, கூடவே காசும் வந்திருக்கு. லக்ஷ்மி அவங்க 2 பேரையும் பார்த்து சந்தோஷமா, அண்ணன், இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்க காரணம் நீங்க தான். உங்க புண்ணியத்துல தான் எங்க நிலமும் எங்களுக்கு கிடைச்சது, கூடவே எங்களுக்கு பணமும் கிடைச்சது.
ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே அந்த புடவைய பாத்துக்கிட்டு, அண்ணி சும்மா என் வீட்டுக்காரரை நான் திட்டிக்கிட்டு இருப்பேன். ஆனா அவரு எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவரால் இன்னைக்கு உங்களை காப்பாத்த முடிஞ்சது. அப்ப ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, அவன் பேராசக்காரன் அப்படிங்கறதால தான் நாம விரிச்ச வலையில விழுந்தான். கோவம் மனுஷனை யோசிக்க விடாது. நிதானமா யோசிச்சா எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளியில வந்துடலாம். எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. லக்ஷ்மி ராமையாவோட கண்ணுல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து ரங்கையாவோட மனசு நிறைஞ்சு போச்சு.